இந்த 4.5 வருஷம் திமுக ஆட்சியில நாம சொல்லல. ஒன்றிய அரசோட எல்லா தரவுகளையும் எடுத்து பாருங்க. கல்வியில நாம முன்னிலையில இருக்கிறோம். சுகாதாரத்துல நாம முன்னிலையில இருக்கிறோம். வேலை வாய்ப்பு கொடுக்கறதுல நாம முன்னிலையில இருக்கிறோம். பெண்களுடைய முன்னேற்றத்துல, பெண்களுடைய லேபர் பார்ட்டிசிபேஷன்ல நாம முன்னணி மாநிலமா இருக்கோம். வறுமை ஒழிப்புல நாம முன்னணி மாநிலமா இருக்கோம். ஹியூமன் டெவலப்மெண்டல் இண்டிசஸ்ல நம்ம முன்னணி மாநிலமா இருக்கோம். வரலாறு காணாத அளவுக்கு பொருளாதார வளர்ச்சியை காமிச்சிருக்கோம். 14 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம பொருளாதார வளர்ச்சி 2 இலக்கை தொட்டிருக்கிறது. இதெல்லாம் நாம சொல்லல. ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய தரவுகள் சொல்லுது. இதெல்லாம் யாரால சாத்தியமாச்சு? இங்க இருக்கக்கூடிய மக்களோட உழைப்பு, அவங்க அரசாங்கத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒத்துழைப்பு, அதை உணர்ந்து பொறுப்பா நடக்கக்கூடிய ஒரு அரசு, அதை வழிநடத்தக்கூடிய ஒரு சிறப்பான முதலமைச்சர். ஓவர் நைட்ல எல்லாம் இதை சாதிக்க முடியாது. இத்தனை பேருடைய உழைப்பு சேர்ந்துதான் இந்த சாதனையை படைச்சது. இதெல்லாம் அப்படியே தூக்கி ஓரம் போட்டுட்டு உங்களை மாதிரி பிரிவினைவாதம் பேசக்கூடிய கூட்டத்துக்கிட்ட ஆட்சியை தூக்கி கொடுக்க தமிழர்கள் என்ன முட்டாள்கள் நினைச்சிட்டு இருக்கீங்களா? பேரறிஞர் அண்ணா சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டுல மொழி போராட்டம் நடக்கிற வரைக்கும், மாநில உரிமைகளுக்காக போராடுற வரைக்கும் இங்க பேரறிஞர் அண்ணாவுடைய ஆட்சி தான் நடக்குது. அப்படிப்பட்ட திராவிட சித்தாந்தத்தை வேரோட புடுங்கி போடணும்னு கனவுல கூட நினைக்காதீங்க, அது நடக்காது. அதனால இந்த எம்டி ரெட்டாரிக் எல்லாம் தூக்கி மூட்டை கட்டி வச்சுட்டு ஆக்கப்பூர்வமான அரசியல், தமிழக மக்களுக்கான நல்லது பேசக்கூடிய அரசியலை என்னைக்கு நீங்க பேசுறீங்களோ அன்னைக்குதான் தாமரை தமிழ்நாட்டுல மலரும் அப்படின்னு கனவாவது நீங்க காணலாம். இல்லைன்னா தமிழ்நாட்டுல தாமரை மலராது.